வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து அண்ணன் கணேசன் கடைக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம இனிப்பு பணியாரம் ஏற்கனவே அண்ணன் கடையில எடுத்தாச்சு. இன்னைக்கு காரப்பணியாரம் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் இன்னைக்கு கணேசன் கடைக்கு வந்திருக்கோம். கணேசன் கடை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, உழைப்பும் அன்பும் வாழ்க்கையின் இரு கண்கள் ஒரு வாசகமாவே வச்சிருக்கிறாரு. அது மாதிரி அவர் செயல்படுறாரு. போன வீடியோல நம்மளுக்கு ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி எல்லாம் சொல்லி தந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு காரப்பணியாரம் சொல்லி தர போறாரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அவர்கிட்ட கேட்டு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க டெய்லி வாங்கிடுவீங்க வந்து தற்செயலா அவங்களை சந்திச்சிருக்கோம். அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நீங்க 2 வார்த்தை சொல்லுங்கம்மா நம்ம நேயர்களுக்கு. விலையும் ரொம்ப குறைச்சு தர்றாரு, 4 ரூபாய்க்கு தர்றாரு. அருமையா இருக்கு. அண்ணே கணேசனே, நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து ஏற்கனவே நம்ம பணியார வீடியோ போட்டிருந்தீங்க. எல்லாருமே பாராட்டுகள் நல்லா தெரிவிச்சிருந்தாங்க நம்ம கமெண்ட்ல. அதை சார்ந்து காரப்பணியாரம், காரப்பணியாரத்துக்கு மாவு தயார் பண்ணிட்டீங்க. நீங்க ஏற்கனவே வீட்டுல தயார் பண்ணிடுறீங்க மாவு. அதனால நமக்கு அந்த அளவுகள் தெரியல. கொஞ்சம் அளவுகள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப வந்து நீங்க வந்து வீட்டுல போட்டா எப்படி போடலாம் அப்படின்றதுக்காக அளவு வீட்டுல போனா நம்ம போறத குறைச்சிக்க வேண்டியது, சரி தெரிய வேண்டியது. இப்ப 2 கிளாஸ் பச்சரிசி, 2 கிளாஸ் சரி, புழுங்கரிசி 2 கிளாஸ், 2 கிளாஸ் உளுந்து 150 கிராம், உளுந்து 150 கிராம். ஆமா சரி. கடலைப்பருப்பு 2 கிளாஸ், 2 கிளாஸ். பட்டாணி பருப்பு 2 கிளாஸ், 2 கிளாஸ். எல்லாமே சரி அளவுல போடணும். சரி அளவுல போட்டுக்கணும். ஆமா. உளுந்து மட்டும் 150 கிராம். உளுந்து 100 150 கூட்டி குறைச்சு போட்டுக்கலாம். கூட்டி குறைச்சு போட்டுக்கலாம். அப்ப வெந்தயம் எதுவும் சேர்க்கணுமாண்ணா? இதுல வெந்தயம் சேர்க்க வேண்டியது. வெந்தயம் சேர்க்கல. இனிப்புக்கு மட்டும் சேர்க்கணும். இனிப்பு மட்டும் சேர்க்கணும். இது சேர்க்க வேண்டியது, சேர்க்க வேண்டியது. இப்போ எவ்வளவு நேரம்? இது ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். பருப்பு ஊற கொஞ்சம் லேட் ஆகும். சரி. அதனால 1 மணி நேரம் தாண்டி ஊற வைக்கணும். ஊற வைக்கணும். அந்த அரிசி எல்லாமே அரிசி அரை மணி நேரத்துல ஊறிடும். இது வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாண்டினா தான் அது கரெக்டா ஊறும். பருப்பு பருப்பு அப்பதான் கரெக்டா நமக்கு நைஸ் கிடைக்கும். நைஸ் கிடைக்கும். அதாவது அந்த கடலை பருப்பு பட்டாணி பருப்பு போட்டு எக்ஸ்ட்ரா ஊறணும். ஆமா, எக்ஸ்ட்ரா ஊற வச்சு அது எல்லாத்தையுமே சேர்ந்தே கலந்து ஊற போட்டு வேண்டியது. ஊற போட்டு ஒன்னாவே ஆட்டிக்கலாம். ஒன்னாவே ஆட்டிக்கலாம். ஒன்னாவே ஆட்டிட்டு எப்படி ஆட்டணும், என்ன பக்குவத்துல ஆட்டணும்? மாவு நைஸ் ஆட்டினா போதும். நைஸ் ஆட்டினா ஒரு 80% ஆட்டினா போதுமா? இல்ல, இது 90% ஆட்ட வேண்டியது. நைஸ் ஆட்ட வேண்டியது. இது வந்து நைஸா இருக்கும். நைஸா ஆட்ட வேண்டியது. அந்த குறகுறப்பு அந்த இதெல்லாம் அந்த ஆமா ஆமா நைஸா இருக்கும். அளவுக்கு இருக்கணும். நைஸா இருக்கணும். சேர்மான பொருட்கள் என்ன? மிளகா தேவையான அளவு. உரப்பு தகுந்த சேர்த்துக்க வேண்டியது. எங்கிட்ட வந்து உரப்பு அதிகமா தான் கேட்பாங்க. அதனால கொஞ்சம் உரப்பு ஏற்றி தான் போடுவோம். இன்னைக்கு பழம் போட்டிருக்கீங்க, பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா வெட்டி வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இப்படியும் ஒரு கிலோவுக்கு மேல தட்டிட்டாங்க. ஆமா, வெட்டின வெங்காயமே 1 கிலோ இருக்கும். மல்லியில நல்லா நிறைய நல்லா போட்டு சமையல் வச்சிருக்கு. ஒரு சட்டி மாவுக்கே கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேல போட்டாரு மல்லியில. தேவையான உப்பு இருக்கும். சோம்பு இதுல இருந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்தா இன்னும் நல்லா மனமும் வாசம் நல்லா இருக்கும். அளவுக்கு நல்லா பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகாய் அளவுதான் கூட இருக்கும். மாவு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஏற்றி போட்டா தான் அந்த டேஸ்டும் மனமும் சுவையும் நல்லா அருமையா இருக்கும். தேவை தக்கன தண்ணி கலந்துக்கணும். எப்படின்னா அந்த கரண்டியில எடுத்து ஊத்துற அளவுக்கு. ஆமா, ஊத்துற மாதிரி பக்குவத்துக்கு தண்ணி தேவை தக்கன கலந்துக்கணும். பாருங்க, ஏன்னா காரம் வந்து கிச்சு நல்லா அருமையா இருக்குண்ணே. மாவே பணியாரம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அதோட கலவையை வந்து காரம் சாப்பிடாதுக்கு அந்த காரம் ஏற்றாதான் உங்களுக்கு காரப்பிரியர்கள் வந்து கரெக்டா வாங்குவாங்க. இனிப்பு ரெண்டாவது நம்ம காரம் இனிப்பு 2 சாப்பிட்டு ஒரு காரம் சாப்பிடும் போது அந்த வந்து காரம் வந்து கரெக்டா இருக்கும். உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரி, ரெடி ஆயிடுச்சு. ஊத்த வேண்டியது பதத்துக்கு இருக்கணும். பாத்துக்கங்க. இதை எப்படி சொல்லுவாருன்னா நேரும் கூறும் அப்படிம்பாங்க. அதாவது பாதிக்கு பாதி எல்லாமே வந்து எல்லாம் நிறைய போட்டிருக்காரு. இந்த அளவுக்கு மிக்சிங் உப்பு கரெக்டா தானே? உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. காரம் எல்லாமே கரெக்டா. அண்ணே வந்து இப்ப கார பணியாரம் ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு. எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு ஊத்தணுமாண்ணே? ஆமா, ஊத்துறோம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியானா கொஞ்சம் வராது, மிக்சிங் கம்மியா இருக்கும். நல்லா இந்த எண்ணெய் வந்து மேல வரணும். வரும்போது இந்த எண்ணெய் மேல வந்துருது. அந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும். அப்பதான் பிடிக்காம வரும் உங்களுக்கு. இதை கண்டுபிடிச்சவங்க எல்லாம் யாரும் தெரியல. முன்னோர்கள் கண்டுபிடிச்சவங்க எங்களை பொறுத்தளவு கணேசன் தான். அப்படி அதெல்லாம் கிடையாது. ஆமா, எங்களுக்கு தகவல் சொன்னவரு எங்களுக்கு முன்னோர்கள் வந்து இது ஒண்ணது அவங்க பேர் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு விஷயம் அரிசியிலே எத்தனையோ கண்டுபிடிச்சான். இட்லி, தோசை, இடியாப்பம், பணியாரம்.
ஆனா தமிழரோட உணவு வந்து அரிசி வகைகள் தான் அதிகம். ஆமா. உணவு பண்றது அரிசி வகைகள் தான் அதிகம். ஏற்றி கொடுக்கறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. ஆமா. இந்த காரம் வந்து புளிக்க வைக்க வேண்டியதில்லை உங்களுக்கு. காரம் வந்து புளிக்க வைக்க வேண்டியதில்லை. காரம் வந்து புளிக்க வைக்க வேண்டியதில்லை, உடனே ஊற்றிடுவாங்க. அப்படியே நாங்க ஆரம்பத்துல புளிக்க வச்சு பார்த்தோம், கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சரி, புளிப்பா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்க மாத்திட்டு நாங்க அப்படியே உடனே ஊத்திடுவோம். இது நீங்க இப்போ பதிவு அங்கதான் வாங்குறீங்களா? ஆமா, இங்கதான் வாங்குறீங்க. அண்ணா வந்து எங்க வேலை இருக்கீங்க? ரேஷன் கடையில வேலை பார்க்குறாரு. நான் வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு 10 பணியாரம் வாங்கிட்டு போய் அப்படியே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அண்ணன் கடையில பணியாரம் ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் மழை வந்துருக்கு. போதுமான பணியாரம். அவரு ரெகுலரா பருப்படை வாங்காம போக மாட்டார் நம்மகிட்ட. ரைட்டு. அண்ணன் வந்து திருப்பி ஆரம்பிச்சார், ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பொறுமையா இருந்ததுனால ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆயிருக்குமா? அவ்வளவு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. அப்படியே திருப்பி போடுறாரு. அருமையா வந்துருச்சு. நம்ம சொன்ன மாதிரி காலை 9 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் சூடு கொண்டாட்டம். நான் ஸ்டாப் சூடு கொண்டாட்டம். அதுவும் நம்ம அந்த இரும்பு கம்பி வச்சு இந்த சின்ன கோழி இதை வச்சு புரட்டக்கூடாது. அதுக்கு சட்டி கொடுக்கும்போது கடைக்காரங்களே குச்சி வச்சு புரட்டணும், இரும்பு போடக்கூடாதுட்டாங்க. போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சிறுகுறி போடக்கூடாது அப்படின்னு குச்சி சொல்லியிருக்காங்க. அதனால குச்சி இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்தா நல்லது. ஆமா, நாங்க வந்து ஆசாரிட்ட வந்து சொல்லி வாங்குவோம். சொல்லி செடிக்கு வாங்கியிருக்கீங்க. ஆமா, பெருசு சொல்லி செடிக்கு வாங்குவோம். இது நாங்க சட்னில வைக்க மாட்டோம். சட்னி வைக்க மாட்டீங்க. நீங்க போட்டிருக்கிறதுக்கு சட்னி இல்லாமலே நல்லா இருக்கு. சட்னி இல்லாம கட் ஆகும். ஆமா, ரெடி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வெந்து எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமானே? ஒரு ரவுண்ட் எடுக்க 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் தான் ஒரு ரவுண்ட் எடுக்க. 5 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் 8 நிமிஷம். இதெல்லாம் ரெடி ஆக வேண்டியிருக்கு. ஆமா, அண்ணன் கடை பணியாரத்தை, கார பணியாரத்தை பிச்சு சாப்பிட்டு பாத்துடலாம். நல்லா சூப்பரா இந்த வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை பார்த்தீங்கன்னா அருமையான சுவையில இருக்கு. அதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா பச்சை மிளகாய் நல்லா காரத்தை நல்லா அண்ணன் ஏற்றி போட்டிருக்காரு. நல்லா அருமையா போட்டிருக்காரு. நல்லா அந்த அடிப்பகுதி நல்லா மொறுன்னு, உள்ளுக்கு நல்லா மாவு வெள்ள வந்து ஒரு சூப்பரான சுவையில இருக்கு. இந்த மாதிரி ஒரு பணியாரம் அட்டகாசமா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் அன்னன்னைக்கு அளவுகள்லாம் சரியான அளவு சொல்லியிருக்காங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத நம்ம டீ கடை கிச்சன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.